இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு 10,000 ரூபாய் வழங்குவதாக வெளிநாட்டில் இருந்து இயங்கும் யூடியூப் அலைவரிசையினால் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதாக பணியகம் குறிப்பிடுகின்றது. எனினும் குறித்த விடயம் முற்றிலும் தவறானது என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. குறித்த யூடியூப் அறிவிப்பில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் கடவுச்சீட்டின் நகலை நாட்டில் உள்ள எந்தவொரு பணியக அலுவலகத்திலும் சமர்ப்பிக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ள போதும் பணியகம் அத்தகைய அறிக்கையை ஒருபோதும் வெளியிடவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த மோசடி நடைமுறைக்குள் விழ வேண்டாம் என்று பணியகம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை பரப்புவதற்கு இவ்வாறான சமூக ஊடகங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை எனவும் எதிர்காலத்தில் இவ்வாறான மோசடி செய்பவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது. பணியகத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்கள் பணியகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம், Facebook, YouTube மூலம் மட்டுமே வெளியிடப்படும் என்றும் பணியகம் கூறுகின்றமை குறிப்பிடத்தக்கது.